பேஷுக்கு வந்து இப்போ எல்லாருமே இவ்வளோ ரெடியாக அழகாக வந்திருக்கீங்க. இது எல்லாருமே வந்து பிளான் பண்ணுறதுக்கு ஒரு பிளானிங் ஃபேஸ் இருக்கு இல்லையா? நிறைய மீட்டிங் எல்லாம் வச்சிருப்பாங்க. மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இங்கே வந்திருப்போம். ஸோ அந்த மீட்டிங்கை ஒருத்தர் இப்போ செட் பண்ணி நம்ம ஆஃபீஸில் நம்மளுக்கு பதிலாக நம்ம சினிமாவில் பார்த்து கைத்தட்டி ரசிச்ச நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அந்த மீட்டிங் ரூம்குள்ள இருந்தா எப்படி இருக்குங்கிறது தான். ஸோ இந்த கான்செப்ட் நான் வாய்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நான் அப்படியே கான்செப்டாகவே போயிடுறேன். ஓகே, ரெடி? லெட்ஸ் மேக் சம் நாய்ஸ் ஃபார் மீ. எல்லாருக்கும் வணக்கம். வருஷம் முழுக்க பேஷப்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா பேஷுக்கு பிளான் பண்ணா ஒருத்தனை வர மாட்டான். அதனாலதான் நானே முதல்ல ஒரு மீட்டிங் செட் பண்ணி 50 பேர்ல வர வச்சுட்டேன். முதல்ல வாங்க தம்பி சேதுபதி. ஐயோ ஜி செம்ம ஆக்டர். குமுதா ரவுடி குலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஐயோ ஆமா தம்பி, கடைசியா ஓணம் மணிக்கு பார்த்தது. ஆக்சுவலா ஓணம் மணி குமுத அழகா கோலம் போட்டுச்சு. பார்க்கறதுக்கே சும்மா அப்படியே நாசமா இருந்துச்சு. நான் போய் எங்க அம்மா கிட்ட அம்மா குமுதா கோலம் போதுமா, சும்மா ஜம்முன்னு கும்பிடுவோம் உம்முன்னு இருக்குது. என்னடா குமாரே அந்த பொண்ணு மனசுல சொல்லி அந்த ஓணம் கோலத்துல அழகா ஒரு பூ எடுத்துட்டு போய் வச்சேன். குமுத ஹாப்பி என்னாச்சு? குமுத ஹாப்பி ஆகிட்டு பேஷுக்கு நம்ம எல்லாருமே ஹாப்பி ஆகணும். அதுக்கு எதனா ஒரு ஐடியாவை சொல்லு. ஆக்சுவலா பேஷுக்கு ஈவெண்ட்டுக்கு பிளான் பண்ணிட்டு ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஐடியாவை நான் சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. ஓகேவா? ஓகேன்னு சொல்லுங்க, அப்பதான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து டான்ஸ். ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா டான்ஸ் ஸ்டெப்ஸ் பார்க்கணும் இல்லைங்களா? அது ஓகே பேபி, அப்படிதானே? அதுக்கு என்னன்னா காவால இருந்து கிசாவர சுருத கண்ணுன்ற பாட்டு வரைக்கும், கெஃபேட்டேரியால இருந்து பார்க்கிங் வரைக்கும் எல்லாருமே ரீல்ஸ் ஆடி தீர்த்துட்டாங்க. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஒரு டான்ஸ் ஆட வச்சோம்னா அட்டகாசமா ஒரு குரூப் டான்ஸ் ரெடி. என்னாச்சு? அடுத்து என்னதான் நம்ம கம்பெனில ஒரு ஹெட்செட்டை கொடுத்தாலும் அப்படியே அவங்களே ஒரு ஏர்பாட்ஸ் வச்சிருந்தாலும் சும்மா இல்லாம இவ்வளவு பெரிய ஸ்பீக்கர்ல பாட்டு வச்சு பாடிட்டு ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அவனை கூட்டிட்டு வந்து ஒரு பாட்டு பாட வச்சீங்கன்னா ஒரு குரூப் சிங்கிங் ரெடி. என்னாச்சு? அடுத்து ஸ்கேப்பிங்க ஸ்கிட் வர அடுத்து ஸ்கிட் வந்து எப்படின்னா ரொம்ப அழகா ஒண்ணு பண்ணலாம். எப்படின்னா ஜி நயன்தாரா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு பாத்தீங்களா? இப்படி பேசிட்டு இருக்க சொல்ல பின்னாடி மேனேஜர் கிராஸ் ஆனா சும்மா இருக்கிற எக்ஸல் ஷீட்டை ஒருத்த ஓபன் பண்ணி மூடிட்டு இருப்பான். அவனை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சுக்கினா அவன் ஏற்கனவே வேலை பார்க்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அவன் அப்படியே எடுத்து வந்து டிராமா நடிக்க வச்சுக்கினா ஒரு ஸ்கிட் சூப்பரா ரெடி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஜானுவை கூட்டிட்டு வந்து யமுனியாட்டிலே பாட்டை மட்டும் பாட வச்சீங்கன்னா குமார் ரொம்ப ஹாப்பி. என்னாச்சு? என்னடா ஜானுவும் சொல்ற குமுதாவும் சொல்ற, என்னதான் ஒரு பிரச்சனை? ஏன் சார் ஒருத்தனுக்கு 2 லவ் இருக்குவா சார்? ஒருத்தனுக்கு 2 விஷயம் பிடிக்கூடாதா சார்? எனக்கு டான்ஸும் பிடிக்கும், மிமிக்ரியும் பிடிக்கும், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் பிடிக்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பிடிக்கும், கேஃபேட்டேரியால இருக்கிற ஸ்டாலும் பிடிக்கும், 24 ஷவர்மாவும் பிடிக்கும், எனக்கு இந்த டீமும் பிடிக்கும், இந்த டீமும் பிடிக்கும், தலையும் பிடிக்கும், தளபதி பிடிக்கும், இந்த ஆடியன்ஸ் பிடிக்கும், இந்த ஆடியன்ஸ் பிடிக்கும். I love you too. இவன் போற பக்கம் பார்த்தா அந்த பழம் தான் ஆழ்வான்னு நினைக்கிறேன். அடுத்து வாங்க தம்பி. இவர் எப்ப பார்த்தாலும் ஒரு குழப்பத்திலே இருப்பாப்ல. ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. இப்போ நம்ம போர்ல டிஷ்யூ பாக்ஸ் இருக்கா ஒரு நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா இல்ல. இப்போ இல்லையா? இப்போ இருக்கு. இருக்கிறது வேற மாதிரி இருக்கு தலைவரே. அதெல்லாம் இருக்கட்டும்டா. பேஷுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தலைவரே நிறுத்துங்க தலைவரே. நம்ம பேஷ் பண்ண போறோம், டான்ஸ் மிமிக்ரி போட்டு சூப்பரா பண்ண போறோம். அது எல்லாத்தையும் பிளான் பண்ணி இப்பயே பண்ணுவேன். என்னடா நான் பண்ண வேண்டிய டைலாக் இல்ல நீங்க சொல்லிட்டு. ஐயோ தலைவரே நடந்துச்சு. நீங்க பாட்டுக்கு டீமுக்கு ஒருத்தன ஃபன் கமிட்டில போட்டு விட்டீங்க. அவங்க பாட்டுக்கு சொல்லி கேட்டு நீங்க மீட்டிங்கே வைக்காம உங்க டைலாக் எனக்கு மக்க போய் போச்சு தலைவரே. என்னடா சொல்ற? அவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. ஐயோ ஆமா தலைவர், ஒரு பேஷ் இப்ப வச்சு ஆகணும். வந்தா ஒர்க் பண்ணா போனா ரிப்பீட், வந்தா இருந்தா போனா ரிப்பீட், வந்தா இருந்தா போனா ரிப்பீட். வீக்கெண்ட் முடிச்சு மண்டேவோ வருவான் இருப்பான் போவான் ரிப்பீட். முடியல தலைவரே. அடுத்து வாங்க தம்பி. இவன் என்னத்தை சொல்ல போறன்னு தெரியல. டைரக்டர் கௌதம் மேனனுக்கு அப்புறம் அதிகமா ப்ளூ சட்டை போட்டவன் இவனத்தான் இருப்பான். மாறன் வாங்க. வெல்கம் டு பேஷ் மீட்டிங். இந்த மீட்டிங் பத்தி சொன்ன அப்படின்னா என்ன பண்ணீங்க அப்படின்னா நீங்க யாரு டான்ஸ் ஆடுவா, யாரு பாட்டு பாடுவா, எல்லாத்தையும் ஒட்டி பிள்ளைங்க தண்ணி கேன் போட முதல்ல வீடியோ கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு மீட்டிங் சுத்தம் கொடுக்குறாங்க. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ராமத்துக்குன்னு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்க ரொம்ப வழிகிற அளவுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் அதில் எத்தனை மாட்டிட்டு போகிறாங்கன்னு நான் பக்கத்தில் போகிறேன். இன்னொரு
பாருங்க. வழக்கம் போலவே என்ன மீட்டிங்கு, ஏது மீட்டிங்கு, எதுக்காக மீட்டிங் கூட தெரியாம என்பிடி இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக உள்ள போடுறாங்க. எல்லாரும் இப்படி உள்ள போனீங்கன்னா யாரு என்ன போறாங்க எப்படி தெரியும்? அட சொல்லுங்கப்பா, உங்களை தான் கேட்கறேன். அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு டான்ஸோட ட்ராக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்க? அதாவது பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு டான்ஸுக்கு என்ன முக்கியம் சொல்லுங்கப்பா. யாரா தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. என்ன முக்கியம் டான்ஸுக்கு? நான் சொல்றேன், டான்ஸுக்கு டான்ஸ் ஆட தெரியணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி டான்ஸுக்கு கோரியோகிராஃபி எல்லாமே முக்கியம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டான்ஸ் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அந்த டான்ஸுக்கு என்ன பாட்டு போடுறதுன்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்க. ஒரு கன்னடனா தெலுங்கு பாட்டு போடணுமா, இன்னொருத்தன் மலையாள பாட்டு போடணுமா. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு 2 பேர் வந்து நாங்க பண்ணா சோலோ பெர்ஃபார்மன்ஸா பண்ணுவோமா? ஏண்டா 2 பேர் பண்ணா அது எப்படா சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கேட்கணும் போல தோணும். ஆனா முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும்டா, இவ்வளவு பேச்சு பேசுறீ, நீ என்ன பண்ண போற? நான் பேசும்போது தெரியலையா? வழக்கம் போல வந்து 4 வீடியோ எடுத்துவிட்டு அந்த ஒரு வீடியோவையும் ஒரு ரீலா போட்டு விட்டு அதே 4 வீடியோவை கொலாஷ் பண்ணி ஒரு விளாகா போட்டு விட்டு லைக் ஷேரையும் வாங்கி போறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வெங்கட்_ரமணன்_ அப்படின்னு ஒரு பேஜ் போயிட்டு ஒரு பையன் வாழ்க்கையில் எவ்வளவு கால டிவோஷன் இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட இருப்பான். அந்த பையன் வேற யாரும் நான் தான். அவனை வேணா போய் பாருங்க. சொல்லிட்டுமா? அடுத்து வாங்க தம்பி சூர்யா. இது தாய்வா உனக்கு நான் சூர்யா பேசுறேன். புடிச்சாங்க டியூப்லைட்னு திட்டுங்க. யாங்கி இப்போ பஸ் தான் போயிடு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ வழக்கமா லேட்டா தானே வருவ, எப்படி சீக்கிரம் வந்த? என்னடா பாக்குற? ஆவடியில இருந்து ஆபீஸ்க்கு எப்படி 1/2 மணி நேரத்துல பாக்குறியா? ஆவடியில இருந்து திருவான்மூருக்கு 5 நிமிஷம், திருவான்மூர்ல இருந்து ஆபீஸ்க்கு 5 நிமிஷம். நம்ம ஆபீஸ் லிப்ட்ல மட்டும் மேல வர்றதுக்கு 1 மணி நேரம் எடுத்திருக்கேன். அது என்ன 1 மணி நேரம் எடுத்திருக்கேன்? இல்ல, நம்ம ஆபீஸ்ல இருந்து லிப்ட் அவ்வளவு சீக்கிரம் வராது, அதான் 1 மணி நேரம் எடுத்திருக்கேன். இது நானும் பேஷுக்கு ஒன்று ட்ரை பண்ண போறேன். இது சிங்கம் டான்ஸ். டேய் சிங்கம் எனக்கு டான்ஸ் ஆடி இருக்கு. கரெக்டா வேணா ஒன்று சொல்லு. கண்டிப்பா நம்ம பெருமையா சொல்றோம் பாலை பத்தி. இவரை வச்சு மீட்டிங்கா செட் பண்றாங்க கடைசியில அவங்கள வச்சு ஒரு அழகான ஒரு டான்ஸ் போட்டுலாம் இருக்கேன். இது ஹாய். அடுத்து வாங்க தம்பி. இவரும் வந்து ஒரு பயங்கரமான ஆளு. ஆனா என்ன அப்பப்ப கொஞ்சம் திட்டுவாரு. வந்துருங்க. இலை செட்டு பயிரி நார பயிரில பாத்தீங்களா நண்பர்களே? வேற ஒன்றும் இல்லை. அது என்னாச்சுனாக்கா ஒரு பேஷ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கிடுங்க. நான் பற்றி இங்கே வந்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா பேஷன் சொல்லுங்க. பேஷன் என்ன அர்த்தம்? அது தெரியாதப்பா எனக்கு. என்ன விடுங்க, நிறைய பேர் வந்து பேட்சிங் தான். இன்னும் உங்க பேர் பேட்சிங் தான். எனக்கு என்ன அர்த்தம் தெரியாது. இன்ன வரைக்கும் அந்த ஈவெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியாதுப்பா. ஏன்னா சொன்னேன் சைன்ல அவன் கண்டு தலைவரே நீங்க கண்ட மணிக்கு அமௌண்ட் போட்டிருக்கான். கவலைப்பாட்டுக்கு கண்டு மணிக்கு கணக்கு நானும் பாத்தியோ வர்றேன். நன்றி. ரைட்டு நண்பர்களே. அடுத்து வாங்க தம்பி. இவரை பத்தி சொல்லணும்னா இவர் ப்ரப்போஸ் பண்ணாத பொண்ணே இல்ல, இவர் ப்ரப்போஸ் பண்ண அக்செப்ட் பண்ணாத பொண்ணுங்களும் இல்ல. நீங்களே வந்துருங்க. சும்மாரி ரொம்ப சூப்பருங்க. இந்த வாய்ஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வாய்ஸ் எடுத்தா எப்பவுமே ஃப்ரீடமா என்ன வேணா பேசிட்டே இருக்கலாம். சும்மாரி. ஆமா தம்பி, நீங்க வேலை பார்க்காம எப்பவுமே சும்மாவா இருக்கிறதான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? சக்தி எங்க போறேன்? சக்தி நான் உன்னை விரும்பல. எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. எனக்கு மிமிக் கூட அப்படி தான் வரும். எனக்கு ரேம்ப் வாக் என்ன தெரியாது. ஆனா இதெல்லாம் பண்ண பயமா இருக்கு. ஆமா தம்பி, எனக்கும் பயமா தான் இருக்கு. எனக்கு ஈவெண்ட் நினைச்சா பங்களே. அடுத்து வாங்க. இவரை கூப்பிடுறதுக்கு நீங்க தான் தேவை. ஆனா ஏன்னா இவருக்கு ஒரு மாசான ஆடியன்ஸ் இருக்கு. இவருக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும். யாரா இருப்பாங்க நினைக்கிறீங்க? ஆனா என்னன்னா ஒரே ஒரு குறை, இவரு ஆனுவல் வெளியிட்டு போனாரு. ஆனா வந்தவரு 2 வருஷமா அப்டேட்டும் வரல, ஒண்ணுமே வரல. சைன்ல தான் கனெக்ட் பண்ண போறேன். தம்பி இருக்கீங்களா? ஹலோ 1 2 3. தம்பி மாயில் வாங்கணும். வெடிக்கல கொஞ்சம் இழுத்து முறை. நம்ம பசங்களுக்கு பலமா சாப்பாடு போடும். என்ன நான் சொல்றது, அது வந்து ஆடிபிளா இல்லை, சுத்தமா கேட்கல. நான் வேணா டைம் எண்ட் பண்ணிக்கிட்டுமா? தம்பி இப்படி சொன்னா நீங்க கேட்க மாட்டேன். அதாவது நம்ம ஆபீஸ்ல ஆல் இந்தியா பைக் டூரிங் பிளான் பண்ணிருக்காங்க. வரீங்களா? நல்லது கேட்குறது. ஸோ அதை எப்படி சொன்னீங்க? நானே வாங்க. அதான் நினைச்சேன்டா. பேசிக் எப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ வந்து பைக் டூரிங் கேட்குதா உனக்கு? சரி, நீ என்ன பண்ண போற அதை மட்டும் சொல்லு. அண்ணன் இல்லைண்ணே, ஏற்கனவே ஒரு வாட்டி பேஷனை மிமிக்ரி பண்ணி எனக்கு பிரேக் போச்சுண்ணே. அது எப்படிடா மிமிக்ரி பண்ணா ஃபேன்ஸ் வருவாங்க? அது எப்படா பிரேக்கப் பார்க்கும்? அண்ணன் சொல்றேண்ணே,
சோனா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவ கேட்டா, இதான் மிமிக்ரி பண்ணுவல, என்னோட வாய்ஸ் பண்ணு கேட்டா. அதுக்கு நான் சொன்னேன், உனக்கு மிமிக்ரி பண்ணவே தெரியாதுன்னு சொன்னேன். என்னடா சொல்ற, பொண்ணுங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ற பொண்ணுங்களை விட தெரியும் சொல்ற பொண்ணு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொன்னா, ஏய் என் வாய்ஸ் பேச கேட்டா. அதுக்கு நான் பதிலுக்கு, ஒரு சில பேர் அழகா இருந்தா வாய்ஸ் நல்லா இருக்காது, வாய்ஸ் நல்லா இருந்தா அழகா இருக்க மாட்டாங்க, ஆனா உனக்கு ரெண்டுமே நல்லா இல்லை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டா. என்னை மேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. ஏய் செல்லா செல்லா மிஸ் செல்லா செல்லா தரிசிச்சு போகாது செல்லா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். சரி பையன் இன்னும் ரொம்ப சோகத்துல இருக்கா. அடுத்த ஒருத்தர் கூப்பிட போறோம். இவரை பத்தி அடுத்து யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவரை கூப்பிட்டா அவரை கூப்பிடணும்ல, நீங்க கூப்பிடுறீங்களா? என் நெஞ்சில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறவங்களுக்கும் 2 நாள் ஆஃபீஸ் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கும், அவங்களுக்கும் இவங்களுக்கும் இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் என்னுடைய வணக்கம். வந்துருக்கிற இடம் சூப்பர். சும்மா கலப்பலாம். வெற்றிக்காக எவ்வளவுனா ஓழைகளாங்க வெற்றியாளர் கூட கூட்டம் உரசிட்டு இருக்கு. அங்கிருந்து ஒருத்தன் புறப்பட்டு நொந்து நூலாய் ஆவடியிலிருந்து வருவான். யாருன்னு தெரியும், அவன் தான் இப்போ உங்களுடைய பெர்ஃபார்ம் பண்ணிட்டு. தம்பி நீங்க வந்தது போனது அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன பண்ண போறீங்க? பேஷ் வருதா தெரியுமா? பேஷ் வருது இல்ல, நம்ம டேட் எப்போ? அது என்னன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி வச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? நம்ம ஆளுங்க ஃபிளாஷ் மார்க்கே 1 மாசம் எடுத்துட்டாங்க. இப்போ 2 வாரத்தில் என்ன பண்றது எனக்கே புரியல. 15 என்ன தம்பி வாழ்த்துக்கள் சொல்றேன். சரி ஓகேண்ணா, ரொம்ப அசத்துல சூப்பராக ஒன்று பண்ணி விட்டுறோம். மற்றவங்க இங்கே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. என்டர்டைன்மெண்ட் பொறுத்து நம்ம ஆட்கள் சும்மா அடுத்து கடைசியா ஒருத்தர் கூப்பிட போறோம். அவர் ரொம்பவே எங்களை விட சீனியர். அவர் யாருன்னா, ஸ்டைல்ல இவர் அடிச்சுக்க யாருமே இல்லை. இது மாதிரி சொன்னாங்க, ஒரு வீடியோ சொன்னாங்க, பேசுறேன். அது மைக்கு பார்த்து கொடுத்துட்டாங்க. அங்க பார்க்கும்போது தெரிய சும்மா லப்பு 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 பண்ணிருக்குது. ஊற்றணும். நான் சொல்றேன், நான் நடக்கிறேன்னு சொல்றேன், நான் என்ன பண்றேன், போய் நிக்கிறேன், லைட்டை நீங்க அடிங்க அப்படி நடக்க வர சொன்னேன். ரேம்ப் பார்த்துட்டு வர்ற நடக்கிற எல்லாம் சரி. ரேம்ப் பார்த்துட்டு ட்ராக் சப்மிட் பண்ணியா, அதை இருங்க சும்மா இருங்க அப்படின்னா திரும்புற அப்படி பண்ற அப்படி நடக்கிற. அப்படி திரும்பும் போது தமிழ்னா இது சுயோதனா சொல்லி நடந்து வர. அதெல்லாம் இருக்கட்டும்டா, பல பேர் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. ரேம்ப் பார்க்க வர வேண்டியது, நடக்கிறது எப்படி பார்க்கறது எப்படின்லாம் சொல்ல வேண்டியது. ஆனா எண்டாவது டே சொல்லி கடைசியில இன்னைக்கே வந்துட்டோம்டா. இன்னும் கூட பல பேர் ட்ராக் சப்மிட் பண்ணாம இருக்கீங்க. மத்தியானம் ஆகுதுன்னா சீக்கிரம் போய் கொடுத்து விட்டுருங்க. கண்டிப்பா வர சொன்னாங்க. என்டர்டைன்மெண்ட் எங்க இருக்காங்க, நான் இருக்கேன்னு சொல்றேன். கண்டிப்பா இருப்பேன். நன்றி. கண்டிப்பா இவங்களை வச்சுக்கிட்டு என்னென்ன ஈவெண்ட் பண்ண போறோம் எனக்கும் தெரியல. டான்ஸ், ஸ்கிரிப்ட், மிமிக்ரி எல்லாமே இருக்கு. மொத்தமா ஒரு வெரைட்டி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து விட்டு நினைக்கிற மக்களே வரட்டுமா? Thank you so much for your response. Seriously, இந்த ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கல. அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, தேங்க்யூ சூப்பர். இந்த வைப் இந்த தெரிஞ்சு கடைசி வரைக்கும் அப்படி வச்சுங்க. ஓகே சரி, ஓகே சூப்பர், செம்ம அல்லது. Thank you, Venkat. Extremely talented mimicry